பொதுவாக கோபிகா கீதம்னா சத்த வெளியில் எழுந்துன்னு போயிட்டு வர நேரம் முடிச்ச அடுத்த மாதிரி பஜனம் போது ஒரு ஒன்று எழுந்து போயிடுவா. இந்த 4 மணி நேர பஜனத்தினுடைய சாரமே கோபிகா கீதம் தான். அதுக்காக தான் இத்தனை பின்னாடி எல்லாம் இவ்வளவு பஜனையை ஏற்படுத்தினதே கோபிகா கீதம் நமக்கு அனுபவத்துக்கு வரணும்னு. 19 ஸ்லோகம் தான். கோபிகைகள் ஏகம் பக்திக்கு உத்தவர் கிருஷ்ணனை விட்டு பிரிஞ்சிருக்கிற கோபிகைகளை வேதாந்த விஷயங்கள் உபதேசங்கள்லாம் பண்ணி சமாதானப்படுத்துவோம்னு தான் கோகுலத்துக்கு வந்தார். கிருஷ்ணர் தான் அனுப்பிச்சார். கோபிகைகளுடைய நிலைய பார்த்தார். அவர் விடை பெற்று கிளம்பும் பொழுது நிறைய கோபிகைகள் கிருஷ்ணனுக்கு நிறைய வெண்ணெய் பால் எல்லாம் கொடுத்தாங்க. இது கிருஷ்ணன் கொண்டு கொடுக்கும் எல்லாம் கிருஷ்ணனுக்குன்னு ஆயிரக்கணக்கான கோபிகைகள் கொடுத்து தேர் ரொம்ப. இவர் ஏக்கமா கேட்கல. இவர் சமவயசுதான கிருஷ்ணன். எல்லாம் கிருஷ்ணனுக்குன்னு தெரியல, கொஞ்சம் பெரியவர் அவ்வளவுதான். எனக்கு ஒண்ணுமே கிடையாதான்னு அவ மறந்துட்டா. உங்களுக்கு என்ன வேணும் சொல்லும்போது கோபி இந்த உத்தவர் தேர்லேருந்து இறங்கி தன்னுடைய உத்தரியும் இருக்கு மேவேஷ்டி அதை போட்டு நீங்க எல்லாரும் அதுல ஏறி நிக்கணும்னா எதுக்குன்னு கேட்டா எனக்கு உங்களுடைய பாத தூளி போடும். அத கோபிகைகளுடைய பாத தூளிய மூட்டை கட்டி தலையில கொண்டு வந்தாதான். அப்பதான் சொல்றார் ஏவம் பக்தி, இது போல ஒரு பக்தி சகல புவனே நீட்சிதா. உலகம் முழுக்க தேடினாலும் இப்படி ஒரு பக்தியை பார்க்க முடியாது. ஒரு காலத்தில் இப்படி ஒரு பக்தி இருந்திருக்குமோன்னா நஷ்டா. அப்படி கேள்விப்படவும் இல்லை. சாஸ்திரம் புஸ்தகமா சாஸ்திரங்களை படிச்சு என்ன பிரயோஜனம்? தபஸ் பண்ணி என்ன பிரயோஜனம்? கோபிகாபியோ நமோஸ்து. கோபிகைகளை சேவிச்சு அப்படி உத்தவர் மாதிரி உள்ள மகாத்மாக்கள்லாம் பக்தாள்லாம் கோபிகைகளை சேவிக்கணும்னா அவளுக்கு எவ்வளவு பக்தி இருக்கணும். அவளுடைய பக்தியோட சாரம்தான் கோபிகா. அதனால இதுல அப்படியே ஓடுறது விளையாடுறது கோபிகா கீதம் போது ரகலை பண்றது அது பெரிய அபச்சாரம். பகவானுக்கு பண்ற பெரிய அபச்சாரம். அதனால கோபிகா கீதம் சிரத்தையா கேட்கும். அதான் விஷயம். தன்மனஸ்காஹ ததா